ஹாய் காய்ஸ், டுடே நான் சாட்டர்டே மினி vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சண்டே வந்து கெஸ்ட்டு வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங் இருந்தது, மார்க்கெட் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பசங்களையும் கூட்டிகிட்டு நம்ம வெளியே போகிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு தான், அது எல்லா மம்மிஸ்க்குமே தெரியும். ஸோ போகிற வழியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஸ்வீட் ஷாப் ஆக்சுவலி. அந்த இடத்துல கொர்ஃபக்கானில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொம்மைங்கள்லாம் இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது. கிங்காங், பாண்டா, ஸோ இதெல்லாம் இருந்தது. அப்போது கிங்காங் வந்து எங்ககிட்ட வந்து கையெல்லாம் கொடுத்து இப்போ அந்த வீடியோலாம் எடுத்திருந்தோம். அதுதான் இது. ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பசங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. பார்த்தா அப்படியே ரியல் மாதிரியே தான் இருந்துச்சு கிங்காங் கிட்ட வந்தப்போ. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பர்ச்சேசிங்க்கு அங்கே டிஸ்கவுண்ட் சென்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். அப்போ என்னென்ன திங்ஸ் தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டுருந்தோம். இந்த இடையில தான் வந்து பசங்களோட ஒரு மீட்டிங் நடக்குது பார்த்தீங்களா. 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அங்கே சின்ன பசங்கள்லாம் இப்படி விளையாடுறது பார்க்கும்போது. அதோட டிஸ்கவுண்ட் சென்டரில் திங்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ்ஷு, காய்கறி, வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவையோ அதுவும் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். அண்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணணுன்னு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாலஸ்தீன் மக்களோட இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இப்போ ஒரு 3 இயர்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அப்போ தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அந்த மக்களுக்காக எவ்வளவோ செய்ய முடியும் அப்படின்ற அவங்க கூட ரொம்ப அமைதியாகவும் எதுவுமே செய்யாமலும் இப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. பட் நமக்கு ஒரு எதுவுமே செய்ய முடியாத நம்மள மாதிரி ஆளுங்க வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து ஒன்று தான் செய்ய முடியும். உங்களுடைய ப்ரேயரில் அவங்களுக்காக துவா செய்யுங்க. அவங்களுக்காக கடவுள்கிட்ட வந்து நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் வந்து போய் சேரும். அப்படின்னா அது நம்மளோட ப்ரேயர் மூலிமா மட்டும்தான். சீரியஸ்லி நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். எவ்வளவோ சேனல்ஸ் வந்து அங்கே நடக்கிறதெல்லாம் நான் போடுறாங்க, பார்க்குறோம். நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியலையே, அவங்க இந்த பீப்புள்ஸ்க்காக நம்மளால் எதுவும் செய்ய முடியலேன்ற வருத்தம் சீரியஸே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக துவா செய்யுங்க, அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரேயரில் 5 டைம்ஸ் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ப்ரேயர்லேயுமே உங்களுடைய துவாவில் வந்து அவங்களுக்காக இன்க்ளூட் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செஞ்சு செல்ஃபிஷாக அவங்களுக்காக மட்டும் கேட்காம அங்கே வாழ்கிற மக்களுக்காக, கஷ்டப்படுறவங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களை அல்லாஹ் பாதுகாப்பா. தேங்க்யூ கைஸ்.